நாம் இந்த கால வேளையில் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. The book of Ephesians chapter 4 17 to 21. எபேசியர் 4:17 முதல் 21 வரை. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தலை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகல் வேளையில் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின் வியாகியானியாய் இருக்கிறீர். வசனத்துக்கான வெளிச்சத்தை தருவீராக. உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை, நாம் கிறிஸ்துவை எவ்விதமாய் கற்றுக்கொண்டோம். How we learned Christ. இந்த கேள்விக்கு பின்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்புகிறதான ஒரு மறைமுகமான கேள்வி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், எல்லாரும் கிறிஸ்து உள்ளபடி பிரசங்கிக்கிறது இல்லை என்கிற ஒரு விஷயத்தை அவர் கொஞ்சம் சூட்சமமா உள்ள சொல்றார். ஆனால் மற்றவர்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவை பிரசங்கித்தேன். என் பிரசங்கத்தின் மூலமாய் கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்பட்டார். அந்த நிலையில் நீங்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் கற்றுக்கொண்டீர்கள்? How you learned Christ. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகருடைய ஜீவியத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டமான நிலை என்னவென்று சொன்னால், தாங்கள் கற்றுக்கொண்ட நிலைக்கு ஏற்றபடி தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிலையை அபியாசப்படுத்துதல். த பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடுமாற்றங்கள். இந்த தடுமாற்றத்துக்கு பின்புலம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு போராடக்கூடிய மனநிலை இல்லை. இஃப் யூ ஆர் a true Christian, you need a heart to fight. ஒரு உண்மை கிறிஸ்தவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால், போராடுகிற ஒரு இருதயம், யுத்தம் பண்ணுகிற ஒரு இருதயம் உனக்கு தேவை. ஒரு சில வியாதிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது சில வியாதிகள் ரொம்ப கொடூரமான வியாதிகள். ஆனால் அந்த வியாதிகளிலே சில வியாதிகள், அந்த வியாதிகள் வரும்போது சிலர் அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க, சிலர் அந்த வியாதியிலே மாண்டு போகிறாங்க. இதுக்கும் அதற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருடைய மனநிலை என்னவென்றால் எதிர்த்து போராடுகிறது. வியாதி தானே வந்துச்சு, அது என்ன பண்ணிட போகுது, என்ன நான் இதுலேருந்து வெளியே வருவேன், ஜெயிப்பேன். மருத்துவர்கள் கூட நோயாளிகளோடு கூட பேசும்போது கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, டோன்ட் கிவ் அப். உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க, மன தைரியத்தை விட்டுறாதீங்க. நாங்கள் மருத்துவர்களாக உங்களுக்கு முயற்சி எடுக்கிறோம், நாங்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம்.
பட் உங்களுக்கு அந்த ஒரு மனோ திடம், மனோ தைரியம் வேணும். நான் இதிலிருந்து வெளியே வருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம். இது இது உலக பிரகாரமான நிலையிலே அவர்கள் பேசக்கூடியது. இதுக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்களா, இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, நேர்மறையான மனநிலை. சிலர் நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. நம்ம ஓரளவு பாசிட்டிவாக இருந்தால் கூட நம்மளை பார்க்கறதுக்கு 4 பேர் வருவான் பாருங்க, அவன் இருக்கிறத ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி விட்டு போயிடுவான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இது உலக பிரகாரமான நிலையில் இருக்கும்போது, ஆவிக்குரிய நிலையிலே நாம் கடந்து போகிற நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீங்க எப்படி போராடணும், தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம பிராக்டிக்கலா நம்ம அதை நம்முடைய ஜீவியத்தினுடைய நிலையில் அபியாசப்படுத்துறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது நம்ம சில போராட்டங்களை, சில எதிர்ப்புகளை, விஷயங்களை நம்ம சந்திச்சிடணும். ஆனா அந்த போராட்டங்களான சூழ்நிலையை சந்திக்கும் போது ஒரு தீர்வு அப்படிங்கிறது சமாதானமாய் போவதல்ல, ஒத்து போவது அல்ல, சத்தியத்துக்காக நின்று ஜெயிப்பது தான் ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ ஒரு போராட்டத்தை, ஒரு சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எதிராளி அடித்து நான் ஜெயிக்கணும், இல்லை எதிராளியோடு கூட என்ன ஆயிடணும், சமாதானம் ஆயிடணும். எதிராளியோடு சமாதானம் ஆகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், சில விஷயங்களுக்கு வேதம் நமக்கு சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதெல்லாம் நம்ம மன்னிக்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்கள். இது இந்த கான்செப்டே வேற. ஆனா நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக நாம் நின்று போராடுதல் அப்படிங்கிறது இட்ஸ் a challenging Christian life. இட்ஸ் a challenging என்றதை விட most challenging Christian life. அப்போ இன்றைக்கு தேவன் நம்முடைய ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய போர்க்களத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு யுத்த வீரர்களாக இருக்கிறோம். நம்முடைய யுத்த வீரர்களாக இருக்கிற நம்முடைய படைக்கு கிறிஸ்து முன்னாக தளபதியாக நின்று அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. அதுல ஒன்று என்னன்னா, அவர் ஜெகோவா நிசி, அவர் ஜெயம் பெறுகிற ஆண்டவர். அப்ப தேவன் தெரிந்து கொண்ட சபை குறித்து யோவான் 7 சபைகளுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக உங்களோடு நான் பேசின ஒரு செய்தியினுடைய காரியம், விசுவாச துரோகம் முந்தி என்ன செய்யுமா, நேரிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி துரோகம் நேரிடுதுன்னா, அவன் எதிராளியோடு என்ன செஞ்சிடறான், ஒத்து போயிடுறான். அவனுடைய விருப்பத்துக்கு தன்னை இணங்கும்படி விட்டு கொடுத்துட்றான். நீங்க எது சொன்னாலும் நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் என்கிற நிலையில விட்டு கொடு. இதுதான் என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா விசுவாச துரோகங்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் தான் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் நின்று ஜெயம் பெறான் பாருங்க, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய பயணத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தமது வார்த்தையை அவர் கொடுத்த போது, அவர்கள் எல்லாம் ஒரு காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன்ஸாக அல்ல, ஒரு விக்டோரியஸ் கிறிஸ்டியன்ஸாக, ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவர்களாக அவர்களை ஆக்குறதற்கான ஒரு வார்த்தையை தான் அவர் கொடுக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம மறுபடியும் கொஞ்சம் நினைவு கூறணும். என்ன சொல்றாருன்னா, ஆதலால் நான் உங்களுக்கு கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது. இதை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு வார்னிங்கா சொல்றார். நான் உங்களை எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கை தர்றேன்னா, மற்ற புறஜாதிகள் என்று சொல்றது யாரன்னா, கிறிஸ்துவை அறியாத மக்கள், அவிசுவாசிகள்,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் மார்க்கம் தெரியாதவர்கள். இவனுடைய நிலை என்னன்னா, இவன் வீணான சிந்தையிலே நடக்கிறது மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நடந்துடாதீங்க. இதற்கு காரண காரியத்தை அவர் சொல்றாரு. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரங்கிறது எதுல? புத்தியில. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். என்ன புத்தியை தந்திருக்கிறார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, நாம் நடக்க வேண்டிய வழி என்னது என்பதை, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை என்னது என்பதை, நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னது என்பதை குறித்த ஒரு தெளிவை, புத்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்களுக்கு அது இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புத்தியில் என்ன பட்டிருக்கிறாங்களா? அந்தகாரம்னா இருட்டு இருக்குது, அவனுக்கு வழி தெரியல, பாதை தெரியல, சரிக்கும் தவறுக்குள்ள வேறுபாடு தெரியல, உண்மைக்கும் போலிக்கும் உள்ள வேறுபாடு தெரியல. தேவன் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்புகிறான். தவறான பாதையை தெரிந்து கொண்டு இதுதான் தான் செல்ல வேண்டிய மார்க்கம் என்று நம்புகிறான். அடைய வேண்டிய லெக்கு, நம்ம எங்க போய் சேருவோம், டெஸ்டினியே தெரியாம இருக்கிறான். லெக்கு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது உலகத்தில் இருக்கிற மக்கள் சில நேரங்களில் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லுவாங்க, எங்க போறேன்னு எனக்கே தெரியல பிரதர். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இல்லை. அவன் சொல்லுவான், நான் போற பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சில நேரங்களில் நான் போற பாதையில இருட்டு வருது, ஒரு நேரம் வெளிச்சம் கிடைக்குது, சில நேரம் மலைகளில் ஏறுறேன், சில நேரங்களில் பள்ளத்தாக்குகளில் இறங்குறேன். ரெண்டு விஷயம் நிச்சயம். ஒன்று, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது நிச்சயம். இறுதியிலே அவரிடத்துல நான் போய் சேருவேன் என்பது நிச்சயம். ஆகவேதான் வேத வசனத்திலே தாவீது 23ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை என்ன செய்யும், தேற்றும். சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். போகிற பாதை மரண இருளாக, மரணத்தின் சாயல் விழுகிற இடமாய் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில எனக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ், ஒரு ஆழமான நம்பிக்கை என்னன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப என்னோடு இருக்கிறவர் என்னை கடைசியில் அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர் போய் சேர்க்கிறாரு. சேர்க்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருக்குது. ஒருவேளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இந்த பூமியை விட்டு போகும்போது, அவன் போகும்போது கூட ஒரு நம்பிக்கையோட தான் போறான். நான் இம்மையில் கண்ணை முன்னாலும் மறுமையில் எனக்கு ஆண்டவர் அவர் நியமித்த அந்த இடத்துக்கு நான் போய் சேர்றேன். ஒரு இளைப்பாறும் ஸ்தலத்துக்குள்ள நான் போறேன். மறுபடியும் என்னை அழைத்து கொண்டு போக கர்த்தர் வருகிறார். கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற நான் அழிவில்லாதவனாய் ஒரு நாள் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். இந்த நம்பிக்கை மறிக்கிறவனுக்கும் இருக்கிறது, மரித்தவர்களை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்குள்ளும் இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களாய் துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு என்ன இல்லை, மனதில்லை. ஏன்னா அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அவர் போயிட்டாருங்கிறாங்க. நமக்கு தெரியுது அவர் போகல, அவர் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து இருக்கிறான்னு தெரியுது. அப்ப இதனுடைய விஷயம் என்ன, அவர்கள் எல்லாரும் எதில் அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, புத்தி. அப்ப புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறான் அவன். ஆனா நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், புத்தியில வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். இப்ப நல்லா யோசிங்க, புத்தி இல்லாதவனையும் புத்தி உள்ளவனையும் உட்கார வச்சு பேசினா எங்கேயா தீர்வு கிடைக்குமா? Will you get answer for anything? வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. அந்த முட்டாளோட சிரிச்சு பேசினாலும் ஒரு சொல்யூஷன் வர மாட்டேங்குது, கோபப்பட்டு பேசினாலும் என்ன வர மாட்டேங்குது, சொல்யூஷன் வர, தீர்வு வர மாட்டேங்குது. ஏன் கேட்டீங்கன்னா அவன் புத்தியில் என்ன பட்டிருக்கிறான், அந்தகாரப்பட்டிருக்கிறான். அப்போ அந்தகாரத்தில் இருக்கிறவனுக்குள்ள நாமளா கொண்டு போய் என்னத்தை சேர்க்க முடியாதுங்க, வெளிச்சத்தை சேர்க்க முடியாது. வெளிச்சம் வெளிச்சத்தோடு கூட நிற்க வேண்டும், வெளிச்சத்தின் பட்சத்தில் அது நிற்க வேண்டும்.
அப்போ ஆண்டவர் ஒருத்தருக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஒருத்தருக்கு புத்தியில அந்தகாரத்தை இருட்ட ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்? ஆண்டவர் ஒருவேளை பட்சபாதம் உள்ளவரோ? வேதவசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் இந்த இருளை தன் மனதுக்குள் கொண்டிருக்கிறதனுடைய முகாந்திரம் 18வது வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, தங்கள் இருதய கடினத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சரின்றது தெரியுது, கண்ணுக்கு பார்த்தா என்ன செய்யுது தெரியுது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவனுடைய இருதயம் என்ன செஞ்சிருக்குது? கடினப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலர் கோசே நாட்டிலே நடந்த கர்த்தரின் பலத்த செய்கைகளை எவ்விதமாய் கண்டார்களோ அத்தனை காரியங்களை யாரும் கண்டது? பார்வோனும் அவனோடு இருந்த சேனையும் அங்கே இருந்த எகிப்து ஜனங்கள். ஆனால் இருதயம் கடினப்பட்டது யாருடைய இருதயம் தான்? பார்வோனுடைய இருதயமும் எகிப்து ஜனங்களுடைய இருதயமும். அப்போ தேவனுடைய பலத்த செய்கைகளை, அப்போ அந்த கடின அந்த சூழ்நிலையில அவன் தேவனுடைய வல்லமையின் கிரியைகளினுடைய மேன்மையை பார்க்கும்போது பார்வோனே கூப்பிட்டு கேட்கிறான், நீ ஜெபம் பண்ணு, உன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள், இந்த வாதங்களை விட்டு நீங்கும்படி நீ வேண்டிக்கொள். அது வாதம் நின்னதுக்கு அப்புறம் நான் ஜனத்தை என்ன செஞ்சிடறேன்? அனுப்பிடுறேங்கிறான். அப்போ சரண்டர் ஆகிறான்ல. இப்போ சரண்டர் ஆகிறான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வல்லமை என்னது என்பது அவனுக்கு என்ன செஞ்சிருக்குது? புரிஞ்சிருக்குது. ஆனா சொல்லிட்டு வாதம் நின்னதுக்கு அப்புறம் என்ன செய்யல? அனுப்பல. காரணம், அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தபடினாலே. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் என்ன வாராங்களா? அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன செய்யறதில்லை. அப்போ அந்நியத்துவமாய் தன்னை ஆக்கிக் கொள்றதை யாருல தான் இருக்குதுங்க? அவனிடத்துல தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நாம ஏற்றுக்கொண்டு வந்ததனுடைய முகாந்திரம், நமக்கு ஆண்டவரை குறித்த மேன்மை நமக்கு தெரியல. நாமளும் ஒரு காலத்தில் புத்தியில் அந்தகாரப்பட்டு வழி என்னதுன்னு தெரியாம தான் இருந்தோம். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. அதை உணர்ந்து கொண்டோம், அதை புரிந்து கொண்டோம். அதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தோம். அப்போ இவர்கள் ஏன் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்லை? தங்களுடைய அந்தகாரமா இருக்கிற தங்கள் புத்திக்குள் ஏன் அவர்கள் வெளிச்சத்தை வரும்படி அனுமதிக்கிறதில்லை? அதற்கு ஒரு காரணத்தை 19வது வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிங்கிறத விட பைபிள் எப்படி சொல்லியிருக்கு? ஆவலோடு நடப்பிக்கும்படி. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நல்ல கதியை கொடுக்குங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அவன் பின்பற்றி வருகிற ஒரு மார்க்கம், ஒரு வழி, ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாருங்க, இது மேல அவனுக்கு ஒரு பற்று இருக்குது. அப்ப அவனுக்கு தெரியுது, இந்த வழிக்குள் வந்தால், இவரை ஏற்றுக்கொண்டால் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? விட வேண்டியது இருக்கும். தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். பாரம்பரியங்களை விட்டு வெளியே வேண்டியது இருக்கும். சம்பிரதாயங்களை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். சில உறவுகளை முறித்து கொள்ள வேண்டியது வரும். எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு இதை விடுறதா கிறிஸ்துவ விடுறதான்னு தெரியல. ஆனால் இதன் மூலமாய் கிடைக்கிற அந்த அனித்தியமான இச்சைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு லாபம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு சில நன்மைகள், இதற்காக விலையேற பெற்ற கிறிஸ்துவை விட்டுறதுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? ரெடியா இருக்கிறான். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காரு. இயேசு தம்முடைய ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில பிரசங்கித்த போது அருமையான உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். அந்த அவருடைய ராஜ்யத்தை குறித்து வியாக்கியானிக்கக்கூடிய அந்த ஓமானங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையான உதாரணங்கள், ஆனால் மிக ஆழமான அர்த்தம் உள்ளவைகள். அல்ல, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முத்து வியாபாரியினுடைய ஒரு ஓமானம்.
அவன் வந்து அநேக முத்துக்களை வைத்திருந்தான். he has got plenty in his life. ஆனால் ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டபோது தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த விலையேற பெற்ற ஒன்றை கொண்டான். ஸோ அவனுடைய புத்தியில் என்ன வந்திருக்குதுன்னா, the quality is greater than the quantity. அளவை விட தரம் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டான். அப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மதிப்பில்லாத முத்துக்களை நான் வைத்திருக்கிறதை விட ஒரு தரமுள்ள முத்தை என் வாழ்க்கையில கொண்டிருப்பது தனக்கு ஆசீர்வாதம் என்கிறதை அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் தேவனுடைய ராஜ்யம் என்பதும் இப்படிதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிற எவ்வளோ விஷயங்களை நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா அவை ஒன்றும் தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவர் நமக்காக செய்த தியாகம், அவர் நமக்கு தந்திருக்கிற மீட்பு, அவர் தந்திருக்கிற ரட்சிப்பு, இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எவ்விதமாய் தப்பித்துக் கொள்ளுவோம். அப்ப வேதவசனம் அவர் என்ன விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஏன் இந்த வழியை தெரிந்து கொள்றதெல்லாம் அந்த ஆவலோடு கூட அதன் மேலே இருக்கிற பற்று, கிறிஸ்துவின் மீது இருக்கிற ஆசையை விட அதன் மீது இருக்கிற ஆசை இருக்கிறதுனாலே அவர்கள் எல்லாவற்றை அனுபவிக்கிறதற்கு தங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்களா, ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ன, கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்கிற ஒரு புருஷனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டாய். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடைமுறை ஒரு அவிசுவாசிக்கோ ஒரு அந்நியனுக்கோ விகாரமாக தெரியும் போது அவன் எழுப்புற முதல் கேள்வி என்னன்னா, உங்க சர்ச்சில் இதான் கற்றுக் கொடுக்குறாங்களான்றான். அவன் சுத்தி சுத்தி எதை இடிக்கிறான், இதுதான் இடிக்கிறான். அப்போ அவனுக்கே தெரியுது, தேவனுடைய சபைக்கு போகிறவங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கிய கூடுகையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது, நல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல செயல்பாடுகளை உடையவர்களாக இருப்பார்கள், நல்ல கிரியைகளை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை மறைமுகமாக அவர்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியம் தேவன் தந்திருக்கிற வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் ஒழுங்குக்கும் எதிர்மறையான நிலையிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் நிலையும் குடும்ப நிலையும் காணப்படும் போது அவன் கேட்கிறான், உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுக்குறாங்களா? பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு கிறிஸ்துவ தப்பாவே சொல்லி கொடுக்கலாமா, கிறிஸ்துவ கரெக்டா சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் கற்றுக்கொண்டீர்கள். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற சபைகளும் இடங்களும் ஸ்தாபனங்களும் எவ்வளவு இருந்தாலும் எல்லா இடங்களிலேயும் எல்லா இடத்திலேயும் கிறிஸ்து உள்ளபடி பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலையை அவங்க பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க பிரசங்கிக்கிற கிரைஸ்டுக்கும் அவங்க பிரசங்கிக்கிற கிரைஸ்டுக்கு என்ன இருக்குது, நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து ஒரு காலம் மாறவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து எத்தனை கிறிஸ்து இருக்கிறாங்க நமக்கு? ஆனால் கடைசி காலத்தில் அநேக கிறிஸ்துக்கள் எழும்பியிருந்தாலும் நமக்கென்று உள்ள ஒரே ஒரு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க சர்வத்துக்கும் மேலான தேவன். அப்போ அவர் எப்படி என்ன வடிவத்தில் இருக்கிறார் பைபிள்ல? அப்ப வேதம் என்பது அவரை பற்றி யாரோ எழுதின ஒரு புஸ்தகம் அல்ல, அவரை குறித்து அவரே எழுதின புஸ்தகம் இது. ஒருவருடைய வரலாற்றை பற்றி எழுதுகிறதுல ரெண்டு வித நிலை இருக்குது. பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு எழுதுவாங்க. அப்ப பயோகிராஃபிக்கு ஆட்டோபயோகிராஃபிக்கு என்ன வித்தியாசம்? ஒருவர் தன்னை குறித்து தானே எழுதி கொள்ளுகிறதுன்றது வேற, ஒருவருடைய வாழ்க்கை சரிதை பற்றி வேற ஒருவர் எழுதுறது என்னதுன்றது என்னதுங்க வேற. இதுல ரெண்டுல எது உண்மையா இருக்கும்?
அவரை குறித்து அவரே எழுதுவதுதான் உண்மை. ஒருவேளை தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி வேணா எழுதலாம், மனசாட்சிக்கு விரோதமாய் தன்னை நல்லவனாக அடையாளப்படுத்திக் கொள்ள. ஆனால் தேவன் தந்திருக்கிற வேதம் சத்திய வேதம். இது வெறும் வேதம் மாத்திரமல்ல, இது என்ன வேதம்? சத்திய வேதம். இதிலே பொய் ஒன்றுமில்லை. வேதத்திலே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பொய்யையாத தேவன் அவர் சத்தியம் உள்ள தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொய்யின் மத்தியிலேயும் ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு மார்க்கம் கர்த்தருடைய வேத வசனம் ஒன்று மாத்திரமே. இன்னைக்கு உலகத்தினுடைய கல்வி மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறது உலகம் தானாக உண்டானது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உண்மையை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை. இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் 7 ஜென்மங்கள் எடுத்து வருகிறான் என்பதை உலகம் பேசுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பை அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு ஜென்மமும் இல்லை, பின்னால் ஒரு ஜென்மமும் இல்லை. இந்த பூமியில ஜனனம் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரம் தான். மனுஷன் ஒரே தரம் பிறக்கிறான், ஒரே தரம் மரிக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவனுக்கு நித்திய வாழ்வு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. In the midst of all these lies, இந்த பொய்கள் அனைத்தின் மத்தியிலேயும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரே புத்தகம் வேதம் ஒன்றுதான். So God's word is the only final authority, not the final authority, only final authority. இறுதி அதிகாரம். இத்தனை பொய்களுக்கு மத்தியிலேயும் உண்மை என்னதென்பதை வெளிப்படுத்தக்கூடிய இறுதி அதிகாரம் எதுதான்? வேதம். அப்ப அந்த ஆண்டவருடைய வசனத்தின் இடத்துல வந்தாதான் இத்தனை பொய்களின் மத்தியிலே உண்மை என்பது எது என்பதற்கான விடயம் நமக்கு கிடைக்கும். அப்ப உலகத்திலே அசுத்தங்களும் பொய்களும் போலிகளும் கள்ளத்தனங்களும் நிரம்பி இருக்கிற அதே விதத்துல அதே காரியம் இன்னைக்கு எதுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு? கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனால்தான் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் ஆண்டவரே சொன்னார், அந்நாட்களிலே அநேகர் என் நாமத்தை என்ன செய்து கொண்டு தரித்து கொண்டு. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு நிறைய பேர் வராங்க. ஆனால் வருகிற அநேகர் அந்த ஐடென்டிட்டிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிர்மறையான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களை தடுமாற செய்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? அப்ப தேவனுடைய சபை என்பது என்ன? உங்களுக்கு சரியான வழியையும் மார்க்கத்தையும் நீங்கள் நடக்க வேண்டிய வழி என்னது என்பதை காண்பிக்கிற ஒரு இடம் இது. இது கட்ட பஞ்சாயத்து இடம் கிடையாது. இது அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை நிலையிலே ஒரு விசுவாசத்திற்கான ஒரு சவாலை தன் ஜீவியத்தில் எதிர்கொள்ளும் போது அந்த போராட்டத்தின் சூழ்நிலையிலே அவன் முன்னிறுத்தி செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலையும் இந்த நிலையிலே என்னால் ஒத்து போக முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. Because I learned Christ out of Bible. உங்களுக்கு ஒவ்வொரு முறை தேவனை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போதும் வேற எந்த புத்தகத்தையும் நாங்கள் கொண்டு வந்து பிரசங்கிக்கிறது இல்லை. கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்கு தேவனால் அருளப்பட்ட ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான். அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிற அவிசுவாசிக்கும் வெளிச்சத்தை பெற்றேன் என்று சொல்லுகிற விசுவாசிக்கும் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடை எவ்விதமாக இருக்கணுங்கிறதுக்கு பவுல் இன்னொரு நல்ல வசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது பவுல் சொல்றாரு, ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல்
ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இது இந்த ஆலோசனை யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. ஒவ்வொருத்தரும் 1008 சிந்தனையில் இருந்தாங்கன்னு வைங்களேன், கர்த்தர் எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துறவர். அந்த ஒருமைப்படுத்துதலை உண்டாக்குறதற்கு தான் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். மேலே எழுதுறாரு, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக என்ன செய்யுங்கள், நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கிறவங்க கிட்ட. நம்ம எபேசியர்ல பார்த்தது ஆண்டவரை தெரியாதவங்க நடக்கிறது. இது தெரிஞ்சு நடக்கிற ஒரு மக்கள். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறீங்கன்னா, என்னோட கூட நான் எப்படி நடக்கிறேன்னு அதே மாதிரி என்ன செய்யணும், வரணும். இப்போ ஒரு தேவனுடைய சபையினுடைய செயல்பாடு வசனத்தை உண்மையாய் பிரசங்கிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மனநிலையோடு முற்றிலும் ஒருமனப்பட்டதா இருந்துருச்சுன்னு வைங்க, நடக்கிறது ரொம்ப ஈஸி. வேத வசனம் சொல்லுது, இருவர் ஒருமித்தால் தான் ஒருமித்து என்ன செய்ய முடியும், ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து நடந்து போக முடியும். அப்ப ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரால இறுதி இடத்தை அடைய முடியலன்னா, அவர்களை வழிநடத்தின மோசேயோடு அவர்களுடைய இருதயம் என்ன செய்யலை, ஒத்து போல. ஒத்து போனது 2 பேர் தான், காலேவும் யோசுவாவும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேறே ஆவி உள்ளவர்களாய் இருந்தபடியால். அப்போ இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு என்ன செய்தது, சம்பவித்தது. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன உண்டாகும்படி, எச்சரிக்கை உண்டாகும்படி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துகிறவர்கள் அவர்கள் நடக்கிற பாதையில எல்லாரும் ஒருமனப்பட்டு நடந்துட்டாங்கன்னா, நாம ஜெயம் பெற்று நடந்து போறது ரொம்ப ஈஸி. ஆனா இவர்களுக்குள்ளேயே மார்க்கம் தப்பினவர்களாய் நடக்கிற சில நட்சத்திரங்கள் கூட என்ன மாறிடுமா, மார்க்கம் தப்பிடும். அதுபோல இன்னைக்கு அநேகர் தாங்கள் நடக்க வேண்டிய பாதையை விட்டு என்ன செஞ்சு போயிருக்கிறாங்க, தவறி போறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அநேகர் இந்த அநேகர் என்கிற ஒரு சொல் குறிப்பா நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா அது நல்ல காரியத்துக்கே வரமாட்டேங்குது. அநேகர் அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான். அநேகரை பார்த்து சொல்லுவேன், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். அப்படின்னா அநேகர் என்ன செய்யப்படலன்னு அர்த்தம், தெரிந்து கொள்ளப்படலன்னு அர்த்தம். ஜீவனுக்கு போகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனா கேட்டுக்கு வழியாய் போகிறவர்கள் அநேகர். கரெக்டா பிரசங்கத்தை பண்றவங்க கொஞ்சம் பேர் தான். பவுல் சொல்றார் கொரிந்தியர்ல, அநேகரை போல கலப்பாய் பேசாமல். இந்த அநேகர் என்கிற ஒரே ஒரு சொல்ல வச்சு நீங்க ஒரு அனாலிசிஸ், புதிய ஏற்பாட்டினுடைய அத்தனை அத்தியாயங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, அந்த அநேகர் என்கிற நிலைக்குள்ள ஆவிக்குரிய உலகத்துல தப்பான விஷயங்கள் தான் உள்ள உட்காருது. ஆனா சரியான நிலையில், சரியான காரியத்தில், சரியான விஷயத்துக்குள்ளே நிற்கிற கூட்டம் வெகு சிறு கூட்டம் தான். அப்போ உலகத்தின் பார்வையும் சரி, சபையின் பார்வையும் சரி, சிலர் மேல விழுமா, அநேகர் மேல விழுமா? எது ரொம்ப எடுப்பா தெரியும் நினைக்கிறீங்க? எண்ணிக்கையில ஜாஸ்தி இருக்கிறதா என்ன செய்யுங்க, பார்வைக்கு பட்டுன்னு தெரியும். அப்போ இன்னைக்கு உலகத்தினுடைய தீர்மானங்கள், the decisions of the world எப்படி இருக்குதுன்னா, what the majority says. ஜனநாயகத்தின் கோட்பாடு என்பது வேதத்தோடு ஒவ்வாத ஒன்று. வேதம் என்றைக்குமே ஏகாதிபத்தியத்தை தான் பேசுது. இன்னைக்கு ஐடியாலஜியை இன்னைக்கு உலகத்தின் அரசியல் என்ன செய்யாது,
ஏற்றுக்கொள்ளாது இடதுசாரி கொள்கையில் உள்ளவங்க சுத்தமா ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால வெங்காயம் ஏகாதிபத்தியம் பொது உடைமை தான் உங்களுக்கு. ஆனா நம்முடைய வேதத்திலே ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஏக சக்கராதிபதி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். There is no any another authority beyond God. There is no any authority equal to God. He is the one and the only authority. அவரே இறுதி அதிகாரம், அவர் ஒருவர் தான் ஒரே அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு நிலையில கடந்து போகிற ஒரு பரிசுத்தவான்கள் அந்த இருவேறுபட்ட மனநிலையோடு கூட இருக்கும்போது தான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்க முடியல. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஜன கூட்டத்தை மோசேயே ஒரு நேரங்களில் அவர் ரொம்ப மனசு வெதும்பி போய் சொல்றாரு. இத்தனைக்கும் ஜனங்களுக்காக பல முறை அவர் வக்காலத்து வாங்கினவர். ஒரு முறை எப்படி பேசுறாருன்னா, என்ன இந்த ஜனத்தை மன்னித்தீரானால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருங்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஜனங்களுக்காக அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அவர் பேசுறாரு. இதே மோசே அடுத்து ஒரு வார்த்தை கேட்டார் ஆண்டவரை பார்த்து, இவங்களை நானா பெத்தேன்னு கேட்டார். இத்தனைக்கு ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாருன்னா, நீ சொல்லும் மோசே, உன் கட்டளையின்படி நான் செய்கிறேன், இவங்களை மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு நானும் ஒன்றை ஒரு பெரிய ஆளாக்குறேன். ஆனால் மோசே ஒரு கால் அந்த நிலைக்கு அவர் விட்டு கொடுக்கல. இப்போ ப்ராப்ளம் யாருக்கு? மோசேக்கு பிரச்சனையா? மோசேக்கு நிறைய வழிகளில் பிரச்சனை இருந்தது. சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, இந்த ஜனங்க அவரை ரொம்ப டென்ஷன் படுத்தினதுனால தன் வார்த்தைகளினாலே அவன் எப்படி பேசினானா? பதறி பேசினான். என்னைக்கும் ஒரு தேவனுடைய மனுஷன் என்னதான் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள he is also under his human emotions, ஒரு மாம்சீகத்துக்கேற்ற உணர்வுகளுக்குள்ள யார் இருக்கிறா? தேவனுடைய மனுஷனும் இருக்கிறான். அவன் வேற உலகத்திலிருந்து வந்தவன் கிடையாது. he is not an alien. அவன் இந்த பூமியிலே எல்லா மனுஷரை போல பாடுள்ள மனுஷனாய், பாடுள்ள சரீரத்தோடு எல்லா துக்க சந்தோஷ உணர்வுகளை உள்ளடக்கினவனா தான் இந்த பூமியில இருக்கிறான். அவன் ஒன்னும் ஒரு சூப்பர் பீயிங் கிடையாது, எங்க இருந்தோ வர்றதுக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவனை ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்தா அவன் என்ன ஆவான்? மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கிறான். அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், பூமியிலே அவனை போல சாந்த குணமுள்ள மனுஷன் யாரும் இல்லைன்னு இருக்குது. அதே மோசே குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் உதடுகளினாலே பதறி பேசினான். ஆனால் மோசேக்கு நல்முடிவு கிடைத்தது. ஆனால் மோசே பிரசங்கித்த தெய்வத்தின் திருவுள சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜனத்தினுடைய முடிவு பரிதாபமாய் போனது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவிசுவாசம் இல்லாத இந்த ஜனத்தை கர்த்தர் வனாந்திரத்தில் என்ன செய்தாராம்? அழித்தார். அப்ப வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியருக்குள்ள வருவோம் மறுபடியும். நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை என்ன செய்யுங்க? மாதிரியாக நோக்குங்கள், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவளுடைய தேவன் வயிறு. அப்போ வயிறு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுதுன்னு, இப்போ வயிறை நம்ம எதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தி பேசுகிறோம்? பொதுவாக பேசும்போது இந்த வயிற்றுக்காக தாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த வயிறை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கலோக்கியலாக பேசும்போது ஒருத்தர் செய்கிற காரியம் நமக்கு பிடிக்கலைன்னா வயிறுலாம் ரொம்ப எரியுதுன்னுவோம். காரமான பொருளை சாப்பிட்டா தான் வயிறு எரியும். ஒருத்தர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள், அதாவது என்ன சொல்றான்னா, the belly always connects with எப்படி சொல்றது, மனுஷனுடைய உணர்வுகளோடு கூட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அது சொல்லுவான், அது எல்லாமே வயிறு சம்பந்தமா தான் வரும். ஒரு சில விஷயத்தை கேட்டுட்டு சொல்லுவான், ஐ எம் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட்னுவான். சுத்தி சுத்தி எங்க தான் வரான்? வயிற்றுக்கிட்ட தான் வரான். ஆண்டவர் சொல்றாரு,
ஒருத்தன் வயிறு கிரம்பிள் ஆகுதோ, ஒருத்தன் வயிறு சுத்துதோ, என்ன ஆகுதோ தெரியல. இந்த இடத்துல சொல்றார், ஒருத்தனுக்கு வயிறு தான் தேவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவேன், எண்ணத்தை உடுத்துவேன். ரொம்ப கலோக்கியெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி என் கொலையில் எண்ணத்தை வாரி 3 வேளை போட்டுவேன். இதுதான் அவனுடைய தீர்மானமே. அதுதான். அதை தாண்டி அவனுக்குன்னு ஒரு பெரிய லட்சியம், லெக்கு, எதிர்பார்ப்பு, தேவனுக்கு அடுத்த காரியம் ஒன்றும் கிடையாது. ஏசு கிட்ட வந்தால் 3 நாள் சோறு போடுவியா? ஏசுநாதர்கிட்ட வந்தால் 3 வேளை சாப்பாடு கன்ஃபார்ம்னு சொல்லி இன்னைக்கே ஏற்றுக்கிறேன். அவருடைய தேவன் என்னது? வயிறு. அப்போ வயிறை மையமா வச்சு கிறிஸ்துவ சார்ந்திருக்கிறவனுடைய நிலைமை என்னன்னா, வேதம் சொல்லுது, அவர்கள் சிலுவைக்கு யாராம்? அவர்கள் பகைஞர். அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, அவருடைய முடிவு அழிவு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். பல நாட்களுக்கு முன்பதாக நான் கொடுத்த செய்தியிலே, we are not depending on the means, but we are depending on the source. அப்போ மீன்ஸுக்கு சோர்ஸுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலை, உங்களுக்கு இருக்கிற சம்பாத்தியம், உங்களுக்கு கொடுக்குற பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே என்னது தான்? மீன்ஸு. ஆனால் எது நம்மளை விட்டு போனாலும் சரி, உங்களுடைய சோர்ஸு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர், அவைகளை பார்க்கிற விசேஷித்தவர்களாக இருக்கிற உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம். ஏன்? எதன் அடிப்படையில்? அவரால் படைக்கப்பட்டவர்களின் நிலைப்படையில். ஆனால் அவர்கள் அவரால் படைக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையிலேயே அவர் அவ்வளவாய் செய்கிறார்னா, அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில நீங்கள் வரும்போது மேன்மையான வேலை கர்த்தர் செய்கிறவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த பூமியில ஒரு நல்ல பிரகாசமான, செழுமையான, நேர்த்தியான, அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை விதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய புத்தியும் சிந்தையும் அந்தகாரப்பட்டதா இருக்குமேயானால் தேவனுடைய கரத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த அந்தகாரம் எதனுடைய வெளிப்பாடு? உனக்குள் காணப்படுகிற அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. The darkness in your knowledge is the sign of your unbelief. உன்னுடைய அவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னது? புத்தியில கிடைச்சிருக்கிற அந்தகாரம். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன், the one who makes the doubt, தான் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆனால் அவரிடத்தில் விசுவாசம் உள்ள யாரையும் தேவன் ஒரு காலம் கைவிடுகிறது இல்லை. நாம் கிறிஸ்துவை எவ்விதமாய் கற்றுக்கொண்டோம்? எபேசியர் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்து எழுதுகிறார். ஒரு விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக எழுதும்போது எழுதுகிறாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறது அந்த உயிர்ப்பிக்கப்படுது, resurrected life அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதத்தில் இருக்குது. ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கப்படுதல், ஒன்று மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்படுதல். மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்படுதல் இனிமேல் தான் வரப்போகுது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவு. அப்ப இதுல உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து மரிக்கும் போது எதனால மரிச்சாரு? அவர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மரிச்சாரா? இல்ல, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய பிரதிநிதியாக அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த போக்காடை குறித்து நம்ம படிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில். ஒரு போக்காடை அவன் பலி செலுத்துறான், இன்னொரு போக்காடை கொண்டு போய் என்ன செய்யறான்? வனாந்திரத்தில்
போக்காடை கொண்டு போய் வனாந்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான், விடுறான். அப்போ நமக்காக விடப்பட்ட ஒரு போக்காடி யாரு? ஸ்கேப் கோட்டுன்னு வாங்க, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் பலியிடப்பட்டது நம்முடைய சார்பாக. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்க சார்பா நான் மரிச்சேன், அதனால இந்த உலக வழிபாடுகள் எல்லாமே நான் மரிக்கும் போது உங்கள் நிமித்தம் உங்களுக்காக நான் மரிச்சதுனாலே எல்லாம் அதோ கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சாயிடுச்சு, மரித்தாயிற்று. எவ்ரிதிங் இஸ் டெட். அதான் வேதவசனம் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள், ஆனால் மரித்த நாம கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள் என்கிறத வேதம் எப்படி அடையாளப்படுத்துது அப்படின்னா, நம்முடைய கிரியைகள், அவிசுவாசத்துக்கேற்ற கிரியைகள், கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக வாழ்ந்த நிலையில் நாம் அபியாசப்படுத்தின, செய்த, நடப்பித்த, முயற்சித்த, வாஞ்சித்த, இச்சித்த அத்தனை விஷயங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, அன்றோடு கூட என்ன செய்தது, முடிந்தது. காரணம், நான் மரிக்க வேண்டியதனுடைய சார்பாக கிறிஸ்து எனக்காக ஏற்கனவே என்ன செய்தார், மரித்து விட்டபடினாலே, அவர் மரித்ததின் மூலமாக நான் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே என்னுடைய பாவ பழைய கிரியைகள் அனைத்தும் அவரோடு கூட என்ன செய்தது, மரித்திருக்கிறது, அடக்கம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், I am a resurrected man in Christ. அப்போ பாவத்தில் இருக்கும்போது மரித்தவர்களாக இருந்தோம். அப்போ மரணம் என்பது என்ன, ஜீவன் இல்லாத நிலை. The absence of life is the death. அப்ப பாவம் என்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுதுன்னா, கிறிஸ்துவை அறியாத ஒரு நிலையிலே நாம் இருந்தபோது இருந்த ஒரு நிலை. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அப்ப வெளிப்பட்ட ஜீவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செஞ்சிருக்குதுங்க, வந்திருக்குது. ஆகவே தான் வேதவசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அவைகளிலே நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு வருகிறீர்கள். அடுத்த வசனத்தில் சொல்றார், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், God who is rich in mercy, அவர் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரோ மற்றதில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்ல. நீங்களும் நானும் மீட்கப்பட்டதனுடைய முகாந்திரம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். We are all under the condemnation. நாம் எல்லாரும் அழிவுக்கேற்றவர்களாக இருந்தோம். நியாய தீர்ப்பு நம் மீது இருந்தது. ஆனாலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டினதினாலே அதிலிருந்து நாம் மீண்டு வெளியே வந்திருக்கிறோம். காலையில பாடின பாட்டு மாதிரி தூக்கி எறியப்பட்ட நம்மளை அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மளை கண்டதனால தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். அப்போ தேவன் அறியாத மனுஷனுக்கு நித்திய கோபாக்கினை அக்கினி கடல் என்ன செய்யுது, ஆயத்தமா இருக்குது. அந்த இனி வருகிற கோபாக்கினிலிருந்து தப்பிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை இரக்கத்தை நமக்கு காட்டினாரு. 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். கிருபையினால் என்ன செய்யப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார். இப்ப நம்மளுடைய ஸ்தானமே மாறி இருக்குது, நம்மளுடைய டெசிக்னேஷனே மாறிடுச்சு. அப்ப பாவத்தில் இருந்த நம்மளை இருந்த நிலையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், என்னை கழுவினார், என்னை கர்த்தர் உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அது கல்மலை, அது உறுதியான இடம்.
உன் வாழ்க்கையில எதிர்த்து வருகிற எந்த சூழ்நிலை உன்னை அசைச்சு தூக்க முடியாத ஒரு வலுவான இடம். because you are sitting in the right side of the Father. நீ கிறிஸ்துவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். அவருடைய சமூகத்துக்கு அருகிலே இருக்கிறபடினால் அவரால் அருளப்பட்ட ஒரு இடமும் ஸ்தானமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் உங்க மேல என் மேலே என்ன செய்யறது இல்லைங்க, கை வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இங்க நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோன்றதே அவனுக்கு தெரியல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பவுலப்போஸ்தலன் எழுப்புகிற ஒரு கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் கண்டுகொண்டீர்கள்? அப்ப நாம் கற்றுக்கொண்ட கிறிஸ்து வேதத்தின்படி அவர் சரியான ஆண்டவர். அநேகர் வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய விருப்பத்துக்கும் கிறிஸ்துவனுடைய சித்தத்துக்கும் மாறான காரியங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை உடன்பட்டவராக பிரசங்கிக்கிற துணிகரம் உள்ள பிரசங்கங்கள் இன்னைக்கு நிறைய என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனால் தேவன் ஒரு காலம் தமது வார்த்தையில் அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனத்தை எபிரேயர் 13:8 ஆக்கியோன் எழுதினதனுடைய முகாந்திரமே அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். வாசியுங்கள். எபிரேயர்கள் நிருபம் எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை படிச்சாதான் அந்த 8வது வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரியும். பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு அழியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினாலே முயற்சி செய்கிறவர்கள் என்ன செய்யவில்லையே. அப்போ அநேகர் கிறிஸ்துவை வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் சில சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணணும், சில இதெல்லாம் புசிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து வெளிப்படுத்தின ரட்சிப்பை தப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுலப்போஸ்தலன் சொல்றார், என் மூலமா கற்ற கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான கிறிஸ்து. ஆனா நீங்க இதை நம்பாம இருந்தீங்கன்னா பலவிதமாக போதனையான காற்றில் என்ன செய்யப்படுகிறவர்களா இருப்பீங்க, அடைக்கப்பட்டு அலைப்புண்டு திரிகிறவர்களா இருப்பீர்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து நேரத்துக்கும் காலத்துக்கும் சமயத்துக்கும் மக்களுக்கும் சூழ்நிலைக்கு தக்க விதமாய் மாறி மாறி மாறுகிறவர் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப வேதவசனம் 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப தேவனுடைய சமூகத்தில் வருகிற பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷம் இல்லை, என்ன சந்தோஷம் இருக்குது, நிறைவான சந்தோஷம் இருக்குது. அப்ப உலகம் தருகிற மாதிரி அவர் என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்ல. உலகம் தரக்கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாதுமான ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், சமாதானம் தெய்வத்தினாலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கான காரண காரியத்தை சொல்றாரு. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் கொஞ்சம் என்ன இல்லை, இருள் இல்லை. அதாவது there is no trace of darkness, இருளினுடைய ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட அவர்கிட்ட என்ன செய்யல, தெரியல. முற்றிலும் பிரகாசம், முற்றிலும் ஒளி. இந்த வெளிச்சத்தை தான் நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்னு சொல்றாரு. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அப்போ ஒளியா இருக்கிறவரிடத்திலிருந்து கேட்ட ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் அறிவிக்கும் போது, அறிவிக்கிறவரிடத்தில் அந்த வெளிச்சம் இருக்குது, அந்த வசனத்தை கேட்கிறவரிடத்தில் என்ன செய்யுது,
அந்த வெளிச்சம் இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் நாம் என்ன சொல்லுகிறவர்களாக இருப்போம்? பொய் சொல்றவங்களா இருப்போம். அப்போ கிறிஸ்துவை கற்றுக்கொண்டோம். அப்ப கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல், த லேர்னிங் ஆஃப் கிரைஸ்ட் என்ன செய்யுதுன்னா உங்களை கிறிஸ்துவோட என்ன செய்யுது? கொண்டு போய் ஐக்கியப்படுத்துது. நீங்க அதோட இணைஞ்சிடுறீங்க. கிறிஸ்து தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துறதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மண்டையை நிரப்புறதுக்காக இல்லை, நீங்கள் அவரோடு என்ன ஆகும்படி? ஐக்கியப்படும்படி. அப்போ உலக பிரகாரமான நிலையில் நம்ம பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு மனுஷரை நம்ம சந்திக்கிறோம், ஒரு எதிர்பாராத ஒரு அறிமுகம் கிடைக்குது. அது ஒரு திருமண வீடாக இருக்கலாம், இல்லை வழியில் போகும்போது பார்க்கலாம், இல்லை நம்ம எங்கோ ஒரு இடத்துல சந்தித்திருக்கலாம், ஒரு பிரயாணத்தில் ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் கூட என்ன செய்யலாம், ஒருத்தரை சந்திக்கலாம். அந்த எதிர்பாராத சந்திப்பு, அந்த எதிர்பாராத சந்திப்பின் மூலமாய் அந்த பரஸ்பரம், உங்களுக்கு அவருக்குள்ள பரஸ்பரம் என்னன்னா, ஒருத்தர் நேமையும் அட்ரஸையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் அட்ரஸ் வாங்குவாங்க. இன்றைக்கி ஃபோன் வசதி எல்லார் இடத்துலையும் இருக்கிறதுனால எல்லாரும் எளிமையாக அந்த ஒரு 10 நம்பரை வாங்கிக்கிறாங்க. அந்த 10 நம்பரை வாங்கும்போது அவரை பற்றி உங்களுக்கு என்ன நல்லா தெரியும்? இல்லை உங்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? பேர் தான் தெரியும். ஒருவேளை அவர் ஒரு ஆணா பெண்ணாங்கிறது வேணால் தெரியலாம். ஆனால் இனிமேல் அந்த எண்ணை நீங்கள் வாங்கினீங்கல்ல, அது மூலமாக நீங்கள் அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்வதிலும் அவர் உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் வைத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்ய ஆரம்பிக்குதுங்க? பில்ட் ஆகுது. அது தொடர்ச்சியாய் அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கும்போது உங்களை குறித்து அவருடைய புரிதலும் அவரை குறித்து உங்களுடைய புரிதலும் எப்படி ஆகுனா, நாட்கள் கடந்து போக என்ன ஆகிட்டே போங்க? பெருசாகிட்டே போகும். அப்போ கிறிஸ்துவும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் பிடிக்கும்போது முதல் அறிமுகம் அப்படி தான். சாமுவேலை சிறு வயதில் பிடிக்கும்போது கர்த்தர் கூப்பிட்டது சாமுவேலே சாமுவேலே, 2 வார்த்தை தான். ஆனால் அன்றைக்கு கூப்பிடும்போது சாமுவேல் தேவனோடு இருந்த ஐக்கியத்துக்கும், அவன் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாய் இருந்து நியாயம் விசாரிக்கிற காலத்தில் இருந்த நிலைக்கும் என்ன இருக்குதுங்க? நிறையா வித்தியாசம் இருக்குது. அந்த இடைப்பட்ட கால அளவில் சாமுவேல் தேவனோடு பயணித்த ஒரு பயணம் இருக்கிறது. He traveled a journey with God. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும் போற நாம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு எதிர்பாராத ஒரு நிலை, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனா ஆண்டவருடைய அந்த அன்பின் கரம் தமது சுவிசேஷத்தின் வல்லமையினால அப்படி லைட்டா வந்து நம்மளை என்ன பண்ணிட்டு போகுது? தொட்டுட்டு போகுது. அதுதான் ஆண்டவரை முதல்ல நம்ம ருசித்த முதல் அறிமுகம், the first introduction about Christ in our life. இப்போ அறிமுகமான அது பொண்ணை கை கொடுத்துட்டோம், அவரும் நம்ம கை கொடுத்தாரு. ஆனா அதோ அவரோட நம்ம டிராவல் பண்ண அந்த ஜேர்னி இருக்குது இல்ல, அப்போ முதல் அறிமுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பேர் எதுவாக இருக்கலாம். அந்த அறிமுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பேரை மாற்றிட்டோம், எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் அந்த ஜேர்னியை நம்ம கடந்து வந்த பாதையில் எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தோம் அப்படிங்கிறது மூலமாக நாம் எந்த அளவுக்கு நமக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம் பில்ட் ஆகிருக்குதுங்கிறது தான் முக்கியம். என்னுடைய ஊழிய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு போதகருக்கு மகனாக பிறந்ததுனாலே சில அடிப்படையான சில விஷயங்களை அறிந்து கொள்கிறதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சாலும், நானும் ஆண்டவரும் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி கொண்டு அறிமுகமானதற்கு எனக்கும் அவருக்கு ஒரு நாள் இருந்தது. அப்போ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்குமாய் நான் பயணித்து வந்திருக்கிற என்னுடைய 36 ஆண்டுகால விசுவாச ஜீவிய பயணத்தில்
அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதின் மூலமாய் நான் எந்த அளவுக்கு அவருடைய விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் என்னை முற்றிலுமாய் சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறேங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் வேத வசனம் இங்க சொல்லுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால்தான் என்ன பண்ண முடியும்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியும். அப்போ ஆண்டவருடைய சபைக்கு வர்றதுனால நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கடமைக்காக காலைல எழுந்து உட்காந்து ஒரு 10 அதிகாரம் பைபிளில் படிக்கிறதுனால நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவங்க கிடையாது. ஏதோ ஒரு சில சபை கூடுதல்கள் ஆராதனைகள்லாம் நீங்க வந்து பங்கு பெறதுனால நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவங்க கிடையாது. உண்மையான ஐக்கியப்படுதல் என்பது எதன் மூலமாய் வெளிப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுக்கு தமது பூரண சித்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் ஏற்றபடி உங்களுடைய ஜீவியமும் வாழ்க்கையும் திருப்பப்படாமல் இருக்குமானால் நீ எத்தனை ஆண்டுகள் பயணித்தாலும் நீ இன்னும் கிறிஸ்துவோடு கூட ஒரு முறையான ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறவன் அல்ல. நீ அந்நியனாகவே இன்னும் நீ கிறிஸ்துவோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்துவுக்கு பகைவனாய் இருக்கிறான். He is an enemy to Christ. இந்த யோவான்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். நான் கடந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை படித்த போது வார்த்தை என்னை முதுகு அதிகமாய் தொட்டது. 1 யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம 4வது வசனத்திலிருந்து படித்தோம். 3வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. விசுவாசிகளுக்கு எழுதுறார் யோவான், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை. அப்போ கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் ஐக்கியப்படுறதுக்கு எதை முன்னால உணர்ந்து வைக்கிறாரு? சீஷன். இவன் ஒரு சீஷன், இயேசுவோடு இருந்த சீஷன். இந்த யோவானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இயேசுவின் மார்பில் என்ன செய்து கொண்டிருந்தான்? சாய்ந்து கொண்டிருந்தான். இவருடைய கரத்தில் தான் மரியாள் ஒப்பு கொடுக்கப்பட்டாள். இவனுக்குத்தான் பத்மு தீவிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்று வலிமையான தீர்க்க தரிசன புத்தகத்தை பெற்று தந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த யோவான். இவனுக்கென்று ஒரு சிறப்பான தன்மைகள் வேதத்தில் இருக்குது. இந்த யோவான் சொல்றாரு, அவர் எழுதும் போது, even though it is his personal epistle, ஒரு தனிப்பட்ட ஒரு நிருபமாக எழுதினாலும் நான் உங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி எழுதுற, நாங்கள் எழுதுறாரு. அப்போ தன்னோடு இருந்த மற்ற எல்லா அப்போஸ்தலர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் கண்டும். நான் கண்டில்ல அந்த விஷயத்தை. அவரை அந்த நிஜமான கிறிஸ்துவ இயேசுவே அதான் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது இந்த வசனத்தை வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கும்போது இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான நிலையில உள்ள ஒரு வசனமாக இருந்தாலும் that scripture was specifically spoken by Christ to that specific disciples. ஏனென்றால் அந்த 12 பேர் யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள், அவரை கண்டவர்கள், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தவர்கள், அவருடைய அற்புத காட்சிகளை கண்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய உபதேசத்தை அவருடைய வாயின் மூலமாய் பெற்றுக் கொண்டவர்கள். அப்போ தேவனுடைய சபைக்கான மூல அஸ்திபாரத்தை அருளுகிறதற்கான உபதேசமே இந்த 12 பேரை நம்பிதான் கொடுக்கப்பட்டது. அதுல ஒருத்தர் தவறி போயிட்டார், விட்டுருவோம். அந்த இடத்திற்கு கர்த்தர் பவுலை கொண்டு வந்து என்ன செய்தாரு? நிறுத்தினார். அப்போ இந்த 12 பேரும் அஸ்திபார கற்களாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவர்கள் அஸ்திபார கற்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரசங்கித்த காரியத்தை குறித்து அந்த எல்லாருடைய சார்பாக யோவான் ஒரு வசனத்தை எழுதுகிறான். நாங்கள் பிரசங்கிக்கிற காரியம் நாங்கள் கண்டது கேட்டதும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். we say, we speak as it is. எதற்காக அறிவிக்கிறது தெரியுமா? நீங்கள் எங்களோடு கூட என்ன ஆகும்படி. அப்போ ஒருத்தர் ஐக்கியப்படுத்தணும்னா எப்படி வேணா படுத்தலாம். ஒரு 100 மதுப்பிரியர்களை என்னோட ஐக்கியப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை பண்ண அவங்கள ஐக்கியப்படுத்திடலாம்.
இசை பிரியர்களை ஐக்கியப்படுத்தினா அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம். ஒவ்வொருவரை ஐக்கியப்படுத்துவதற்கு பின்னால என்ன இருக்குதுங்க? ஏதாவது ஒரு முக்கிய காரணி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் எங்களோட ஐக்கியப்படும்படி நான் வேற எதுவுமே பிரசங்கிக்கல, ஒன்றை தான் பிரசங்கித்தேன், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை. சோ உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியத்தின் அடிப்படை முடிச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றும் அறிவு, அவரை பற்றும் விசுவாசம், அவர் வெளிப்படுத்தியிருக்கிற உபதேசம், இவ்வளத்தையும் சொல்லிட்டு தான் சொல்றாரு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம் நிறைவடையணும். அது எப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் எல்லாரும் எதில் நடக்கணும்? அப்போ கொஞ்சம் நல்லா இதை ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அபியாசத்தில் முரண்பாடற்றவர்களாக கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற தேவ மனுஷர்களுடைய மனநிலையோடும் சிந்தையோடும் எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஒத்து போனவர்களாக நாம் ஒன்றித்து பயணித்தோமானால் இந்த இடம் அசையும். அவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூடியிருந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். காரணம், அவங்க சிந்த நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒன்று தான் இருந்தது. ஆனால் நம்ம அநேக நேரங்கள் எப்படின்னா, நம்முடைய மனோநிலை எப்படி இருக்குதுன்னா, மாம்சத்துக்கு எதுவாக ஒன்றா கூடுறோம். அநேகருடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு மத சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு. ஒவ்வொரு மத நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறத எதுக்கு ஆக்கிட்டாங்க? அது உண்மையிலே அப்படி கிடையவே கிடையாது. வேதாகம ஒழுங்கின்படி ஓய்வு நாள்னு ஆராதிக்கணும்னா நம்ம நேரம் யாருக்கனே முடிச்சிருக்கணும், நேற்றே முடிச்சிருக்கணும் எல்லாத்தையும். இது எல்லாமே ரோமர்களால் உட்புகுத்தப்பட்ட விஷயங்கள். அப்போ உண்மையான ஐக்கியங்கிறது எதுக்குன்னா, நாம் கற்றுக்கொண்ட அவரை குறித்த அந்த அறிவுக்கும் அவரை குறித்து நாம் பெற்றிருக்கிற வெளிச்சத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் வைராக்கியமாக இருக்கும்போது தான் அந்த ஐக்கியத்தில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும், அது ஒரு உண்மை இருக்கும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யறதில்லை. அப்போ இந்த கல்லுங்கிறது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை பற்றி அவன் கொண்டிருந்த அந்த வெளிப்பாடு, the knowledge about Christ. அப்போ சபை எதில் கட்டப்பட்டிருக்குது? பணத்தின் மீதல்ல, அதிகார பலத்தின் மீதல்ல, அரசியல் பின்புலத்தின் மீதல்ல. அது கட்டப்பட்டிருக்கிறதே எதில் தான்? கிறிஸ்துவின் வார்த்தையின் வெளிச்சத்தில் தான். ஆனால் அது அந்த மாதிரி விஷயங்களை வச்செல்லாம் பிசாசு சபையை பல வருஷங்களாக அவன் கரெக்ட் பண்ணுறான். கரெக்ட் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, வெளிப்பாட்டை பெற்ற ஜனம்லாம் விலகி போகுது. ஏன்னா இதோட என்ன செய்ய முடியாது? ஒத்து போகவே முடியாது. ஏன்னால் இதெல்லாம் தேவனை பற்றும் அறிவினாலே ஒருமனப்படுத்தப்பட்ட தேவ ஜனம். அப்போ நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனுடைய நிலை என்னதுன்னா, அது என்ன செய்யுது? வெளிப்படுது. எங்கே வெளிப்படுது? அவருடைய பேச்சில் வெளிப்படுது, அவருடைய கிரியையில் வெளிப்படுது. இப்போ ஜோசப் தம்பி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாரு. அவர் என்ன படிக்கிறாரோ படிக்கிற விஷயம் எதில் வெளிப்படுது? அவருடைய பேச்சில், அவரோட பேசுகிற சம்பாஷணையில், வீட்டில் அவர் செய்கிற சில விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அது சம்மந்தமாக இருக்குது. ஏன்னா அதை என்ன செய்கிறதுனால? கற்றுக்கொள்றதுனால. ஒரு மனுஷன் எதை கற்றுக்கொள்கிறானோ அதனுடைய பிரதிபலிப்பு அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்யுதுங்க? வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட நாம் அது புத்தியில் மாத்திரம் தெளிவடைஞ்சு பிரயோஜனம் இல்லை. வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை பற்றி தெரியும் என்கிற ஒரு வேற்றுமை எண்ணத்தில் வாழ்வதற்காக அல்ல, அறிந்து கொண்ட கிறிஸ்துவை எதில் வெளிப்படுத்தணும்? கிரியையில் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு சபைக்குள்ளே காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான விஷயம் அதுதான்.
இன்னைக்கு எதை ஜனங்கள் கற்றுக்கொள்கிறார்களோ கற்றுக்கொள்கிறதற்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் அபியாசப்படுத்துவார்களே ஆனால் இன்றைக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்வது என்பது மிகவும் சுலபம். ஆனால் அவங்க அதுக்கு தங்களை என்ன செய்யறது இல்லைங்க, ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஜனங்களுக்குள்ள அநேக நேரங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை பின்பற்றுகிறதுனுடைய பின்புலம் என்னன்னா, பாஸ்டர் தான் சொல்லிட்டு போறாரு. நீ பாஸ்டருக்கு பயந்து இதுக்கு பயந்து சர்ச்சில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து இதை போல ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. உன்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அபியாசப்படுத்துதலிலே நீ முன்னிறுத்தி பேச வேண்டிய ஒவ்வொன்றும், நான் ஏன் இதை செய்வேன் ஏன் இதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நான் அறிந்திருக்கிற வேதனை எனக்கு போதிக்கிறது. You must always point your Christian practice to the word of God. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அபியாசம் ஒவ்வொன்றுக்கும் உள்ள காரண காரியத்தை நீ தேவனுடைய வார்த்தையோடு கூட நீ வைத்து நீ முன்னிலைப்படுத்துவாயானால் அதுதான் நிலைமையான கிறிஸ்தவன். நான் என்ன உன்னை உட்காந்து மானிட்டர்லாம் பண்ணிட்டுலாம் என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு போதிக்கிறதோட என் சோலி முடிஞ்சுது. என்ன ஒரு தேவன் தந்திருக்கிற சில அதிகாரம்ன்ற ஒரு லெவல் இருக்குது. ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து எழுதுறார். அதிகாரத்தை நீங்க என்னவா பயன்படுத்தக்கூடாது, இருமாப்பா பயன்படுத்தக்கூடாது, கூப்பிடலாம், 2 தடவை புத்தி சொல்லலாம். பைபிள் அதுக்கு என்ன கொடுத்துருக்கு தெரியுமா, 1 தடவை 2 தடவை சொல்லு, இல்லைன்னா கையை கழுவி விட்டுருன்றாரு. பள்ளிக்கூடத்தில் சொல்லுவார் வாத்தியார், அது வேற மாதிரி சொல்ல, உன்னை தண்ணி தெளிச்சு விட்டேன்னு, இல்லைன்னா லாஸ்ட் பெஞ்சிம்பாரு. எத்தனை நாளைக்கு போராடிக்கிட்டே இருக்க முடியும்? நீ எங்க உட்கார்ற? சரி, சின்ன வயசுல இருக்கும்போது காலைல அம்மா கேட்குறாங்க பல்லு விளக்குனியா, பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து உட்காரும் போது முதல் கொஸ்டின் கேட்குறாங்க, ஏய் பல்லு விளக்கிட்டு வந்தியா வரலையா? சில பேர் பல்லு விளக்காம உட்காந்து சாப்பிட வந்துடுவான். அந்த கேள்வியை வந்து 1 வயசு 2 வயசுல கேட்டா பரவாயில்ல, 21 வயசு எருமை கடை மாதிரி வளர்ந்துருக்கிற பல்லு விளக்கிட்டே உங்க ஆத்தா ஒன்ன பார்த்து கேட்டா அதை போல வெக்கக்கேடு மானக்கேடு உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பயணம் உனக்கு இருக்குது? நேற்று நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவ உட்காரலாமா, எந்திரிக்கலாமா, பேண்ட்டுக்கு பட்டன் போடணுமா போட வேணாம், 1008 கேள்வி கேட்கறான். எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். நீ கிறிஸ்துவோட 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் பயணிச்சு என்னத்தை கண்ட நீ என்ன குப்பையை உன் மண்டைக்குள்ள வச்சிருக்கிற? நீ ஒரு அபியாசம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அபியாசம் ஒரு விஷயத்திலும் இன்றைக்கு வெளிப்படாமல் இருக்குமானால் நீ என்ன கிறிஸ்துவை நீ உன் வாழ்க்கையில கற்றுக்கொண்டாய்? ரொம்ப ஒரு வேதனையான காரியம். அப்போ உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ கடந்து போகும்போது சந்திக்கிற சவால்கள், விசுவாசம் என்பது போராட்டம் தான். அதை வந்து பைபிள் ஈஸியாக நமக்கு பேசல. ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியிலே உனக்கு கர்த்தர் வலுவான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஜெயம் பெறுகிறது கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். இந்த பயப்படுறதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். அதை அப்படி பண்ணிடுவாங்க, இதை அப்படி, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அப்படியே உண்மையில பயப்படுற ஆளா இருந்தா நீ எவ்வளவு காரியம் நீ பயப்படாம செஞ்சிருக்கிற தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு த்ரில்லிங்கெல்லாம் நீ பண்ணியிருக்கிற. உண்மையில நீ பயப்படுறாள். நீ உன்னுடைய செயல்பாட்டை, உன்னுடைய தவறான செயல்பாட்டை நியாயப்படுத்துறதுக்கு அதை வந்து ஒரு இதுவா பயன்படுத்திக்கிற. அவங்களாம் இதுதான் சொல்லிடுவாங்க, பயமா இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அதை வந்து ஒரு உன்னை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிற. இதுதான் உண்மை. ஆனால் அடி அவனுக்கு விழாது, உனக்கு தான். அப்போ உன்னுடைய விசுவாச யாத்திரையின் பயணத்தில் கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளும் போது எப்படி கற்றுக்கொள்ளணும், என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குது? நானே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று என்னை பார்த்து நானே கேட்டேன், நான் உண்மையிலேயே கரெக்டாக நீ பிரசங்கம் பண்ணுறியான்னு. எனக்கே டவுட் ஆயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 8வது நம்மள வச்சிருக்கிற பொசிஷன் எப்படின்னு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும். இன்னைக்கு உலகத்தில் 2 கூட்டம் இருக்குது. ஒன்று ரட்சிப்பு அடைகிற கூட்டம் இருக்குது, ரட்சிப்பை அடையாம
கெட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டு கூட்டத்தின் நடுவில் பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவினுடைய நற்கந்தம், நற்கந்தம் என்ன, நல்ல வாசனையாக இருக்கிறோம். அப்ப நல்லவங்களுக்குள்ளேயும் கெட்டவங்களுக்குள்ளேயும் ஒரே வாசனை. அந்த வாசனையில ஒருத்தன் அந்த வாசனையை முகர்ந்து ரசிக்கிறான், ஒருத்தன் கர்ச்சீப் எடுத்து மூக்க மூடுறான். ஆனா வாசனை எதுதான்? ஒன்றுதான். நம்ம ஒரு திருமண வைபவத்தில் இருக்கிறோம், ஒருத்தர் நல்ல அருமையான பெர்ஃப்யூம் போட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த வாசனை அங்கேருந்து கும்முன்னு அடிக்குதுன்னு வைங்களேன், எல்லாரும் சூப்பராக இருக்குதுப்பா, எங்கே வாங்கினான்னு தெரியலப்பா, கல்யாணம் முடிஞ்சவொடனே அவர்கிட்ட கேட்கணும் எங்கே வாங்கினாருன்னு. ஒருத்தன் எடுத்தவொடனே கர்ச்சீப்பை மூடுறான். என்னடா ஏன்டா மூடுற? எனக்கு அந்த வாசனை ஒரு மாதிரி கேராக வருது. அது எப்படி உனக்கு கேராக வரும்? ஒரு வாசனை ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு என்னத்து செய்யுது, தலையை சுற்றுதுங்கிறான். என்ன பண்ணுவீங்க? பவுல அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இன்றைக்கி உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, கெட்டு போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறேன்? ஒரு நற்கந்தமாக இருக்கிறேன். அப்போது கெட்டு போகிறவனுக்கு ஏற்ற மாதிரி நான் என் வாசனையை மாற்றிக்க முடியாது, ரட்சிக்கப்படுறவனுக்கு ஏற்ற மாதிரி என் வாசனையை மாற்றிக்க முடியாது. எனக்கிட்ட வெளிப்படுற வாசனை ஒன்று தான். நீ ஏற்றுக்கிறவன், நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னிடத்திலிருந்து என்ன வெளிப்பட வேண்டும் அது மாத்திரம்தான் வெளிப்படும். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. பாருங்க, நீங்க நல்ல காஸ்ட்லி பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கிறீங்க, ஒருத்தனுக்கு அது என்ன வாசனை? மரண வாசனை. அந்த வாசனை அவனுக்கு சாவற மாதிரி வருது. ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. சாவற மாதிரி ஒருத்தர் இருக்கிற அந்த வாசனை உள்ள மூக்கில் ஏறின உடனே நான் சொல்றேன், எனக்குள்ள ஏதோ ஒன்று வந்தது போல இருக்குது, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறான். அப்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது அதுக்குரிய ரியாக்ஷன் ரெண்டு விதமாக தான் இருக்கும். நம்ம அதை ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அதனால் நம்மளை குறித்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு நம்ம ஜீவ வாசனை, சாகணும்னு தீர்மானிச்சிருக்கிறவனுக்கு நான் என்ன வாசனையாக தான் இருக்குங்க, கிறிஸ்து மரண வாசனையாக தான் இருக்கும். அப்போ ஏன் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதில்ல? ஆண்டவர் ஒரு சிலரை ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறார், சிலரை மரணத்துக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதி உள்ளவன் சொல்லிட்டு அடுத்தது வசனம் சொல்றாரு, நாங்கள் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சிலருடைய பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னா, ஜீவ வாசனைக்கு ஏற்ற ஜீவனுக்கு எதுவானவங்கிட்ட போகும்போது ஒரு மாதிரியும், மரண வாசனைக்கு ஏற்றவங்கிட்ட போகும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது பிரசங்கம், மாறி மாறி இருக்குது. பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவனுடைய சந்நிதியிலிருந்து பேசுகிறோம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சது, கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்ட காரியத்தின் பிரதிபலிப்பாக நாம் இந்த பூமியில் இருக்கும்படி தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது பிலிப்பியர்ல அருமையான ஒரு வசனம் எழுதுறாரு. அந்த வசனத்தை வாசித்து நான் செய்தியினுடைய முடிவுக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தில் ஒரு 8வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ இதையே சிந்திக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தோட ஒரு அப்பியாசமும் தொடர்பும் இருந்தால் தான் அவன் அதை பற்றி என்ன பண்ண முடியுங்க, சிந்திக்கவே முடியும். இவன் சிந்தனை ஃபுல்லாக வேறு மேட்ரு உள்ளே உட்காந்துருக்குது. எதை எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலான்னு இஸ் லைஃப் இஸ் அண்டர் கால்குலேஷன்ஸ்.
ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உன் சிந்தைக்குள்ள இருக்க வேண்டியது ஆண்டவருக்கு அடுத்த காரியம்பா, அதை குறித்தே சிந்தித்து கொண்டிரு, அதை குறித்த ஒரு நோக்கமுடையவனாயிரு, அதை குறித்த பாரமுடையவனாயிரு. அப்போ இந்த சிந்தனையும் நோக்கமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுடைய ஜெபம் சரியா இருக்கும். நான் கடந்த சில வாரங்களாக நான் அடிக்கோடிட்டு சொல்லி கொண்டு வருகிற காரியம், உங்களுடைய அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் சரியா இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் சரியா இருக்கும். உங்க ஜெபம் சரியா இருந்ததுன்னா கர்த்தர் காரியங்களை என்ன செய்வார்? வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுது, எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி. அப்ப சித்தத்துக்கு மாறா நீங்க கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்? God cannot answer your prayers. தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? பதில் கொடுக்க மாட்டாரு. அப்ப நம்ம கேட்கறத எதன்படி தான் கேட்கணுங்க? தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும். இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். யாரோ சொந்தத்தில் ரொம்ப நெருக்கமான பையன் ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, ஆண்டவர் எப்படியாவது அந்த பையனை நீ உங்களுடைய பிள்ளையா மாற்றி எங்கள் பிள்ளைக்கு நீ தரும்படி கேட்டுக்கொள்றேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, அவன் மாற போகிறதும் இல்லை, ஜெபம் கேட்கப்பட போகிறதும் இல்லை. ஆனால் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் யாரை நியமிச்சிருக்கிறோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனை விசுவாசியை நீர் எங்களுக்கு தாரு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணன்னு வைங்களேன், ஆண்டவர் யாரை நியமிச்சிருக்கா கொண்டு வந்து நிறுத்திடுவார். நாம் எதையாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டு இதை தாறுமாண்டவரேன்னா நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு முரணான ஒரு ஜெபம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கடைசியில் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, learned, received, heard, seen. நீங்க என்கிட்ட பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், கண்டது எதுவோ அதையே செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். யோவான் எழுதினார், உங்கள் சந்தோஷம் என்ன ஆகும்படி? நிறைவாகும்படி. இங்கே சொல்றார் சமாதானத்தின் தேவன். அப்ப சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் அருளுகிறது இயேசுவால் மாத்திரமே முடியும். அதை யோவான்ல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறபடி நான் அவைகளை கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்க கூடாது எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆனால் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. எது நிமித்தம் உபத்திரம் உண்டு? விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, சவால்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அவன் போக்குக்கு நம்மளை வளைக்கணும்னு ட்ரை பண்ணுவான். நம்ம ஒரு காலம் இதை குறித்து உமக்கு நான் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க போல்டா பேச வேண்டிய விஷயம். அப்போ உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அபியாசமும் பயணமும் ஆண்டவரோட ஆழமா இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த சூழ்நிலையில நீ என்ன கொடுத்துருவ? பதில் சொல்லிடுவ. அன்றைக்கு தானியேல் பொற்சிலையை நிறுத்திட்டு வணங்கும்படி சொல்றான். அன்னைக்கு எபிரேய வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவன் பதில் சொல்லும்போது அந்த பொற்சிலைக்கு முன்னால் நிற்கும்போது, இல்லை இருங்க ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, எங்கள் எருசலேமில் இருக்கிற எங்கள் ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே ஒரு சிலை இருக்குது, இதில் உழலாமா உழ வேணாமா நான் கேட்டு சொல்கிறேன்லாம் சொல்லலை. 8 அடிச்சான் ஒரே அடி. வாயா, இதை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைக்க வல்லவராக, தப்பு வச்சா சரி, தப்பு வைக்காமலாம் நாங்கள் சாக ரெடின்ட்டான். அன்னைக்கு தானியேலுக்கு முன்னால் ராஜபோஜனத்தெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. மற்ற எல்லா எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்கள் வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றான், இதை ராஜ போஜனத்தினால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இருங்க ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எங்க பாஸ்டருக்கு நான் லெட்டர் போட்டு கேட்டு சொல்றேன், அவர் சாப்பிடுன்னு சொல்லிட்டாருன்னா சாப்பிட்டுறேன், அவர் வானான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறேன். வசனம் அவனுக்குள்ள இருக்குது. இவ்வளவு நாள் பிரசங்கிச்ச வசனம் எங்க போச்சு? எனக்கு வர வர இந்த செல்போன் மேலே செம கடுப்பாகுது. 2 எல்லா நம்பர் இதில் ஒழிச்சு போட்டுன்னு வச்சிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் விசுவாசி முகத்தில் முடிச்சா போதும், அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலையிலே தேவனுடைய வசனம் உனக்குள்ள ஆழமா இருக்குமானால்
அந்த விசுவாச வாழ்க்கையினுடைய எதிர்ப்புகளிலும் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சவால்களிலும் நீ பதில் செய்ய வேண்டியது, நீ போற சர்ச்சோ பாஸ்டர்ல நீ பேச வேண்டியது, நீ உன் வாயை தர, நீ பேசு. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னத்தை கற்றுக்கிட்ட? எவ்விதமாய் நீ கிறிஸ்துவை கற்றுக்கொண்டாய்? நான் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டில் பிரசங்கிக்கப்பட்ட கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ளவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் சத்தியமுள்ள தேவன். பவுலப்போஸ்தலனோடு கூட இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய ஆலோசனைகளிலே ஒன்றையும் நான் மறைக்காமல் உங்களுக்கு யாவையும் நான் வெளிப்படுத்தினபடினாலே உங்கள் எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நான் நீங்களாயிருக்கிறேன். நாளைக்கே கர்த்தர் என்ன தமது மகிமையில் எடுத்துக்கொள்ளனாலும் 2 கையை கூப்பிட்டு சந்தோஷமாக நான் போயிடுவேன். ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு என்னுடைய முடிவை நான் சமாதானமாய் தேவனுடைய சமூகத்தில் எதிர்கொள்ள முடியும். ஆனால் கற்றுக்கொண்ட உன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் பயணத்தில் நீ எவ்விதமாய் தேவனோடு கூட இருக்கிறாய்? how you practice your Christian life, that is the most important thing. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலையில் ஆரம்பத்தில் சில டீதிங் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். டீதிங் ப்ராப்ளம் எப்படி சொல்கிறது? அந்த விஷயத்துக்கு செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இருக்குமா இருக்காதா? இருக்க தான் செய்யும். நான் ஒரு புதுசாக ஒரு காலணி வாங்குறேன், ஒரு செருப்பு வாங்குறேன், இல்லை ஒரு ஷூ வாங்குறேன். புதுசாக வாங்கிட்டு நீங்கள் கடையில் வாங்கின உடனே போட்டு விட்டுருவான் ஷூ கடைக்காரன். நடந்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கால் ஒரு மாதிரி என்ன செய்யும்? பின்னும். உங்களால் என்ன செய்ய முடியாது? ஸ்டெடியாக நடக்க முடியும். ஏன்னா அதே நீங்கள் கடைக்கு போகும்போது ஒரு செருப்பு போட்டு ஷூவை போட்டு போயிருப்பீங்க, அதை போட்டு நடங்க, நட சீராக இருக்கும். ஏன்? அந்த செருப்பு உங்கள் காலுக்கு என்ன செஞ்சிருச்சு? பழகிருச்சு. அதுக்கு நம்மளால ஒரு புது பேர் வச்சுருக்கான், செருப்பு கடிக்குதுங்கிறான். செருப்பு எப்படா கடிக்காது? கேட்க வாய் இருக்குது. அந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி உன் கால் இன்னும் என்ன செய்யலை? அப்பியாசப்படலை. உடனே இது எனக்கு சரியாக வராது அப்படின்னு தூக்கி சரி கடைக்காரங்கிட்ட கொடுக்க முடியுமா? அவன் கொடுத்தா அதையே திருப்பி அடிப்பான் நம்மளை. அது முதல்ல அப்படி தான் இருக்கும். ஆனால் போட போட அது என்ன செய்யும்? செட் ஆயிடும். போட போட என்ன செய்யும்? செட் ஆகும். காரணம், அந்த நிலைக்கு ஏற்ற விதமாக நம்ம கையும் கால் என்ன செய்யணுங்க? கால் செட் ஆகி வரும். தட் இஸ் கால்ட் த டீதிங் ப்ராப்ளம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நம்ம முதல்ல வரும்போது சில டீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். சில விஷயங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை டர்ன் அவுட் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சில சேலஞ்சஸ் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். அந்த நேரங்களில் ஊழியக்காரர் சில விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கோவப்படாமல் தட்டி கொடுத்து, இல்லைப்பா இப்படி இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி செய்யணும், என்ன இது ஓகே ஓகே, நீ இப்போ ஆண்டவருக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருக்கு தெரியுமா, நீ இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே பலப்பட, ஆண்டவர் உனக்கு பலம் செய்வார். அவங்க கேட்டு கேட்டு என்ன செய்கிறாங்க? அது நாள் ஆக ஆக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அபியாசங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. பார்த்தாலே நல்லா என்ன செய்யும்? தெரியும். வசனத்தில் ஒரு சில ஜென்மங்களை குறித்து சொல்லி எப்போது கற்றாலும் ஒருபோது உணர்வடையாது. வேதவசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் 2-3 தரம் புத்தி சொல்லிட்டு அவனை விட்டு என்ன செஞ்சிரு? விலகிது. ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியல. மனுஷன் எப்படி போராட முடியும்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவை எப்பிடமாய் கற்றுக்கொண்டீர்கள்? How you learned Christ in your life. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் கற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு ஏதோ இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிறிஸ்டியானிட்டினாலே அப்படி தான் அங்கே மூளை செலவு பண்ணிவிடுவாங்க. என்னது மூளை செலவுனா? நான் சொன்னதையே திருப்பி 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 சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் மாதிரி ஆக்கி நம்மளை சில இதெல்லாம் பண்ண வைப்பாங்க. இது பிரெயின் வாஷ்லாம் பண்ணுற இடமே கிடையாது. இது நாங்கள் தீவிரவாதிகளை உண்டாக்குறாங்க. கிறிஸ்துவுக்கு கர்த்தர் தமது மனவாட்டிகளை உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. எந்த புருஷனாவது தன் மனைவியை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து என் மனைவியை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறான்னா? கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் சில டீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது? அவனுக்கு மட்டன் தான் பிடிக்கும், அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனுக்கு சிக்கன் பிடிக்கும், அவளுக்கு மட்டன் பிடிக்கும். என்ன பண்ண முடியும்? அந்த டீதிங் ப்ராப்ளம் கொஞ்சம் நாள் இருக்க தான் செய்யும். இவனுக்கு அவன் விட்டு கொடுக்கணும், அவளுக்கு இவன் விட்டு கொடுத்து கொஞ்ச நாள் ஆன உடனே இவளுக்கு பிடிச்சதை அவன் சாப்பிட்றான், அவளுக்கு பிடிச்சது இவன் சாப்பிட்றான். 2 பேரும் யார் யாருக்கு பிடிக்காத 2த்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க. என்ன இப்படி இருந்தாலும் எப்படி மாறிட்டீங்க? இல்லைங்க, செட் ஆகி போச்சு. இப்போ அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பயணங்கிறது அதுதான்.
அப்போ கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்க எவ்வளவோ விஷயத்தை தியாகம் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய ஜீவனை உனக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இன்னைக்கு நாம எதையும் தியாகம் பண்ண என்ன செய்யல, ரெடியால. நாம சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அல்பமான விஷயங்களை முன்னால வச்சுட்டு இதன் நிமித்தமாக கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடைவெளியை நாமளே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். We are making distance between God and us with the silly things. அது ஒண்ணுமே இருக்காது, சப்ப மேட்ரு, 10 விஷயம் கூட ஒப்பேறாது அந்த விஷயம். அதை ரொம்ப பெருசா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனா அவருடைய வாழ்க்கையில தேவன் தூரமான ஆண்டவராக இருப்பார். அதனால் இது 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 காரணம் என்னன்னா, பிகாஸ் his mind is silly. அவன் புத்தி சில்லறத்தனமாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய மேன்மை இன்னும் என்ன செய்யலாம், சரியா உணர்ந்து கொள்ளல. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஏன்னா இதை காட்டில் அது மேன்மையானதுங்கிறத நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வாழ்க்கையில அனுபவிச்சதுனால, அது ருசித்ததுனாலையும். அதான் சொல்லுவாங்கல்ல உலக வழக்கத்தில், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை மாதிரி. சில பேருக்கு சில வாசனையே என்ன செய்யாது, தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி தேவனால் அருளப்பட்டிருக்கிற மேன்மையான விஷயங்கள் இன்னும் அவர்களுக்கு அது புரியாததனாலே ஒரு சில சாதாரண விஷயங்களை வைத்து தங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து வருகிறதற்குள்ள நான் சொல்லுவேன், அந்த இடைவெளி சரியாக்கப்பட வேண்டும். அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை. அவரோடு உள்ள ஐக்கியத்தில் உள்ள நிலையிலே ஒரு உண்மையும் யதார்த்தமும் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அவன் இலையுதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தன் காலத்தில் என்ன கொடுப்பானா, தன்னுடைய கனியை கொடுப்பான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மேன்மை. நீங்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டீர்களே. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஒரு மன்னிக்கவும், வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அவர்கள் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன படலை. ஒரு டாக்டர் ஒரே 2 பேஷண்ட் வரான். 2 பேஷண்ட்டுக்கும் ஒரே வியாதி, ஒரே மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு சுகமாகுது, ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன செய்யலை, சுகமாகுது. ஏன் ஒருத்தருக்கு சுகமாகுது, அவனுடைய மைண்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்குது. என்னன்னா, எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, டாக்டர் எனக்கு மருந்து கொடுத்துருக்க, இது சாப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்குது பாருங்க, அதுதான் அவனுக்கு பாதி சுகமே. மருந்தெல்லாம் அப்புறம் தான். இதை போட்டு எனக்கு சுகமாக போதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒருத்தன் போட்டான்னு வைங்க, உண்மையில் என்ன ஆகாது, சுகமாகாது. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். அவர்கள் கேட்கறது எப்படி கேட்கறதுனால, விசுவாசம் இல்லாமல் கேட்கிறதுனால. அப்ப விசுவாசம் எதுல வெளிப்படணும், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்ப கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட காரியம் முதல்ல கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது. அந்த விசுவாசம் அடுத்து நம்மளை எதுல கொண்டு போய் நிறுத்தணும், கிரியையில, இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் உண்மையான ஒரு ஜென்யூனான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், நீங்கள் புறஜாதிகளை போல அந்நியர்களாக இருந்த காலத்தில் அவரோடு கூட நீங்கள் எல்லாம் மிங்களாய் அவருடைய இஷ்டப்படி நடந்து வந்தீங்க. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களை மீட்டு கொண்டார். நீங்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் கற்றுக்கொண்டீர்களோ அவ்விதமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதமும் பாக்கியமும் மேன்மையும் உண்டு. இறுதியிலே நமக்கு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியமும் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த கிருபையையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் அருளுவாராக என்று சொல்லி என் வார்த்தைகளை இதோடு கூட நிறைவு செய்கிறேன். நாம் யாவரும் எழும்பி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல பகல் வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்தீர். எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே தேவாவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொண்டபடி வாழ, கற்றதை விசுவாசிக்க, கற்றதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்கள் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியத்திலே ஒரு மெய்யான நிலை காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை நீர் ஆசீர்வதியும்.
ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேல தேவனுடைய கிருபை இருக்கட்டும், வழிநடத்துதல் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். சுகமும் பலனும் ஜீவனும் மாலை அருளப்படட்டும். தேவன் தாமே எங்களுக்கு நல்ல கிருபைகளை நீர் தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருந்து உடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிரச்சனைகள் மாற்றப்படட்டும், நெருக்கங்களில் விசாலம் உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து நடத்துகிறதை அவர்கள் கண்டு உண்மையில நம்பிக்கை வைக்க நீர் கிருபை செய்யும். உம்மை பற்றி விசுவாசத்திலே ஒரு நிஜமான நிலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே காணப்பட நீர் கிருபை செய்யும். எல்லா போலித்தனங்களும் எல்லா விதமான தவறான விஷயங்களும் அவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்கும்படி நீர் அருள் செய்திடணும். நம்முடைய தயவுள்ள கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும். கிருபையும் சமாதானம் நம்முடைய ஜனத்தோடு இருக்கட்டும். காத்து நடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.